tamilmovies.com வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் கலேஷ். நீங்கள் தனியொருவன் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குமார் அப்படிங்கிற கேரக்டரில் மணிமேகலையோட லவராக வந்திருப்பேன். ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு எல்லோரும் பேசப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனியொருவன் படம் தான் இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணுன்னா அது மோகன் ராஜா சாருக்கு தான். தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவரோட படத்தில் வரணும் அப்படின்னு அவரே ஆசைப்பட்டார். அப்படி ஆடிஷன் பண்ணி தான் எனக்கு இது கிடச்சிது. ஸோ இப்போ எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். என் பேர் ஸ்ரீசரண். தனி ஒருவன் சக்ஸஸ் மீட்டில் இருக்கோம். இந்த நாளுக்காக தான் நாங்கள் 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். இப்போது இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த சந்தோஷமான மூஞ்சிகளை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைனா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கமர்ஷியல் சினிமா இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் 2 வருஷமாக நடக்கும்போது நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோமா, இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமா? ஏன்னா இது யூஷுவல் ருட்டீன் ஃபார்முலா மசாலா படம் கிடையாது. அதை தாண்டி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணோன்னு ராஜா சார் ரொம்ப கிளியராக இருந்தார். அது கதை சொல்லும் போதும் சரி, அதுக்குள்ளே நாங்கள் வந்தப்புறமும் சரி, அதுதான் இருந்தது. இந்த படத்தில் 5 கேரக்டர்ஸில் போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் நான் பண்ணியிருப்பேன், கதிரேசன்ற ரோலில். படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம் ரவி சாரோட. இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆடியன்ஸான உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தில் நான் ஒரு பஞ்சாபி கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நல்லா சூட் ஆகிடுச்சு எனக்கு. அதுவே ஐ திங்க் ஐம் ரியலி பிளெஸ்ட். அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இட் ரியலி ஒர்க் வெல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். tamilmovies.com நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கணேஷ் வெங்கட்ராம் பேசுகிறேன். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி டாக்கிங் ஃப்ரம் த சக்ஸஸ் மீட் ஆஃப் தனி ஒருவன். 1 week அண்ட் திஸ் ஃபில்ம் வந்து ஒரு ரெக்கார்ட் கலெக்ஷன் ஜென்ரேட் பண்ணிருக்கு. நாட் ஓன்லி இன் த பாக்ஸ் ஆஃபீஸ் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு பேர், ஒரு பயங்கரமான ஒரு பேர் சம்பாதிச்சிருக்கு இந்த படம். வந்து இட்ஸ் அ லேண்ட்மார்க் ஃபில்ம் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஜெயம் ராஜா சார், த கேப்டன் ஆஃப் த ஷிப், அவருக்கு தான் எல்லா புகழ் போய் சேரும். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கதை உருவாக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. இது வந்து ஒரு புது ஜான்ரான படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடியன்ஸ் வந்து இதை பயங்கரமாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் லவ்விங் இட். தியேட்டர்ஸ் ரவுண்ட் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து நிறைய தியேட்டர்ஸில் போய் பார்த்துருக்கேன். மல்டிப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, சிங்கிள் ஸ்க்ரீனில். அண்ட் ஐ திங்க் த கைண்ட் ஆஃப் விசில்ஸ், ஒவ்வொரு டயலாகில் வந்து கைத்தட்டல் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஒகேஷன் டு தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டு சப்போர்ட் திஸ் ஃபில்ம். அண்ட் it's really really encouraging, and again very very happy to be a part of this film. Thank you. நான் தான் ஹிப்ஹாப் தமிழா தனியொருவன் திரைப்படத்தோட இசையமைப்பாளர். இன்றைக்கி படத்தோட சக்ஸஸ் மீட், ப்ரெஸ் மீட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து சாங்ஸ், பிஜிஎம் என் பாட்டில் பயங்கரமாக பேசப்படுது. அண்டு ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. அண்ட் படமும் இன்றைக்கி பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு டைரக்டர் ராஜானா, அப்புறம் ரவீனா, அரவிந்த் சுவாமினா, நயன்தாரா, த ஹோல் தனியொருவன் டீம், டெக்னீஷியன்ஸ் ராம்ஜீனா, எடிட்டர் கோபினா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேன்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். உங்கள் அன்புக்கு நான் அடிமை. நன்றி. வணக்கம். ஹிப்ஹாப் தமிழா. பீஸ். எல்லோருக்கும் வணக்கம். தனி ஒருவன் எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. சிறப்பான ஒரு வெற்றி அமைஞ்சிருக்கு. அது சிறப்பு ஆக்குனது ஒவ்வொரு தமிழ் ரசிகர்களுடைய அவங்களுடைய முழு ஆதரவு, அவங்களுடைய ரசனை. இதை தவிர என்ன சொல்ல தெரில. அதாவது சந்தோஷம் தான் ரொம்ப சின்ன வார்த்தை. அப்படி ஒரு உணர்வு தான் இப்போ நான் எனக்கு இருக்கிறது. ஒரு நல்ல முயற்சி, ஒரு வித்தியாசமான முயற்சியை பண்ணும்போது இதை ஏற்றுப்பாங்கன்னு ஒரு தெம்போடு பண்ணேன். ஒரு மாதிரி அது ஒரு ஃபோக்கஸ்டான ஜேர்னி. வேறு ஏதாவது நிறைய விஷயங்கள் வந்து இது ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் புரியுமா, அது ஓவர்லோடாக இருக்குமா அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்கள், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்லாம் வருமானு பலவிதமான கேள்விகள் வந்தப்போ, இல்லை சினிமாவை ஒழுங்கான மொழியில் சொன்னாக்க மக்கள் வந்து கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க, அதை ஏற்றுப்பாங்க நம்பிக்கையில். வெறும் ரசிகர்கள் மட்டுமே மனசில் வச்சு, ஆடியன்ஸை மட்டுமே மனசில் வச்சு பண்ணப்படும். அதுக்கு மிகப்பெரிய அதாவது
இன்றைக்கி வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெம்பை கொடுத்துருக்கு இந்த வெற்றி. மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் நான் வந்து நான் என்னுடைய தலைவணங்கி என்னுடைய வந்து நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நான் தேங்க்யூ. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், தனி ஒருவனில் ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்குது. அது எல்லா படத்துலையும் இருக்குது ஹார்ட் ஒர்க். பட் இந்த படத்தில் எனக்கு என்ன ஹார்ட் ஒர்க்னால் முக்கியமாக எங்கள் அண்ணனுடைய மைண்டை புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரே ஃபேமிலியில் இருந்திருக்காட்டி இதை புரிஞ்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் அதுதான் அவரை மைண்டை புரிஞ்சுக்க எனக்கு ஹெல்ப் ஆச்சு. நிறைய நேரத்தில் ஷார்ட்டை கூட சொல்ல மறந்துடுவார். அவர் எப்படி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துடுவார். பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுவார். ஸோ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, இந்த படம் வந்து கருவிலேருந்து நான் கூட இருந்ததுனால எனக்கு வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்ட், காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீன் ப்ளே, இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒன்று தான் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்காக. மற்றபடி ஃபிசிக்கலாக அது எல்லா படத்துக்கும் பண்ணுறது தான் நம்ம. இது வந்து அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு பரிசு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதை தாண்டி ஒரு பெருமையாக இருக்குது இந்த படம் பண்ணதுக்கு. ரிலீஸ் முன்னாடியும் நான் இதான் சொன்னேன், ரிலீஸ்க்கு அப்புறமா நான் இதான் சொன்னேன். பல படங்கள் பண்ணுறதுக்கு சந்தோஷப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த படம் பண்ணுறதுக்கு பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதிகமாகவே பெருமைப்படுறேன்.